If the cost of 6 cans of juice is 210, what is the cost of 4 cans of juice? இப்போ இது பார்த்தோம்னா இது ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஒரு வேரியபிள், அப்புறம் காஸ்ட் ஒரு வேரியபிள். சரியா? நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து என்னது 6 கேன்ஸ் ஆஃப் ஜூஸ். நமக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ₹210. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 4 கேன்ஸ் ஒரு வேரியபிள். இது எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க 6ல இருந்து 4 என்ன ஆகுது? கேன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு காஸ்டும் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்னது? திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்க்ரீஸ் ஆனா இது டிக்ரீஸ் ஆகும். ஆப்போசிட்டா இருக்கிறது தான் இன்டைரக்ட் வேரியேஷன். ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? x1 by y1 is equal to x2 by y2. அப்போ நமக்கு இங்க x1 என்னன்னு பாருங்க. இது என்ன வேரியபிள் நம்ம எடுத்துக்கிறோம்? x வேரியபிள், இது y வேரியபிள். அப்போ இது x1, இது x2. xல இருக்கிறதெல்லாம் x1 x2 போடணும். இது y1, இது y2. சரியா? இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x1 என்னது 6 by y1 என்னது 210. that is equal to x2 என்னது x2 is 4 by y2. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது இங்க போகுது, இது இங்க போகுது. இப்போ என்ன வரும்? 6 multiplied by y2 is equal to 4 multiplied by 210. So y2 is equal to 4 multiplied by 210 by 6. Next 2 ஆல கேன்சல் பண்ணலாமா? இங்க 2 2s are 4, இங்க 3 2s are 6. இங்க என்ன வரும்? 1 3 is 3, இங்க 7 3s are 20. That is 70. So y2 is equal to 70 into 2 is equal to 140 rupees. இப்போ நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா rupees 140. So what is the cost of 4 cans of juice? 140 rupees. Okay, cost of 4 cans of juice is equal to 140 rupees. 140. Clear?